ஹலோ காய்ஸ், இது வந்து இந்த ட்ரிக்னோமெட்ரி சீரிஸோட 4th எபிசோட். போன வீடியோவில் வந்து நம்ம கொஷின்ஸில் வந்து முதல் 10 கேள்வி வந்து பார்த்துருந்தோம். அதாவது 10வது கேள்வி வரைக்கும் பார்த்துருந்தோம். இதில் அது 11வது கேள்வி வந்து இன்றைக்கி தொடர்ச்சி பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்குவோம். எல்ஹெச்எஸ் எடுத்தால் 1 மைனஸ் கொஸ்ஸே 1 சக கொஸ்ஸே இதுக்கு ருட் போட்டிருக்காங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வந்து உடன்புணரியால் பெருக்க போகிறோம். உடன்புணரினா கீழே இருக்கிறது உடன்புணரியால நம்ம பெருக்குவோம். 1 மைனஸ் கொஸ்ஸே இன்ட்டு 1 மைனஸ் கொஸ்ஸே, கீழே 1 சக கொஸ்ஸே இன்ட்டு 1 மைனஸ் கொஸ்ஸே முழுவதுக்கும் ஒரு ரூட்டு. மேலே பெருக்குனா 1 மைனஸ் கொஸ்ஸே முழுவதின் வர்க்கம், கீழே 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் ஏ. 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் ஏ அப்படிங்கிறது நமக்கு தெரியும், சைன் வர்க்கம் ஏ. ரைட்டா? இது அப்படியே இங்க எடுத்து எழுதினோம்னா இப்போ அந்த சைன் வர்க்கம் ஏ நம்ம எப்படி எழுதலாம்னா சைன் ஏ முழுவதின் வர்க்கம்னு எழுதலாம். இப்போ அந்த வர்க்கம்லாம் விட்டுவிட்டு 1 மைனஸ் கொஸ்ஸே அதன் கீழ் சைன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை வந்து விரிச்சிருதுன்னா 1 கீழ் சைன் ஏ மைனஸ் கொஸ்ஸே அதன் கீழ் சைனேன்ட்டு வரும். 1 கீழ் சைனேங்கிறது கொசைக் ஏ மைனஸ் கொசைன் கீழ் சைனேங்கிறது கொட்டே. ஆகவே எல்ஹெச்எஸ் சமன் ஆர்ஹெச்எஸ். அடுத்த கேள்வி, கொஸ் ஆர்ஏ சக சைன் ஆர்ஏ சமன் 1 மைனஸ் 3 சைன் வர்க்கமே கொஸ் வர்க்கமேன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம பெஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். கொஸ் ஆர்ஏ சக சைன் ஆர்ஏ இது தான் எல்ஹெச்எஸ். இப்போ இதை நம்ம வந்து கணமா வந்து எழுதுவோம். கணமா எழுதுறதுக்கு கொஸ் வர்க்கம் ஏ என்ற கணம் சக சைன் வர்க்கம் ஏ என்ற கணம். இப்போ என்ன செய்ய போறோம்னா நமக்கு வந்து ஏ கணம் சக பி கணத்தின் விரிவு தெரியும். என்னது? ஏ சக பி ஏ வர்க்கம் மைனஸ் ஏபி சக பி வர்க்கம். அந்த விரிவை இங்கே யூஸ் பண்ண போறோம். அப்ப என்னது? கொஸ் வர்க்கம் ஏ சக சைன் வர்க்கம் ஏ சமன் அடுத்து கொஸ் 4 ஏ மைனஸ் சைன் வர்க்கம் ஏ கொஸ் வர்க்கம் ஏ சக சைன் 4 ஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும். நமக்கு தெரியும் சைன் வர்க்கம் ஏ சக கொஸ் வர்க்கம் ஏ வந்து 1. இங்கிட்டு வந்து கொஸ் 4 ஏ சக சைன் வர்க்கம் ஏ கொஸ் வர்க்கம் ஏ சக சைன் 4 ஏ. இப்போ இந்த சைன் 4 ஏவையும் கொஸ் 4 ஏவையும் வர்க்கமாக எழுத போகிறோம். சைன் வர்க்கம் ஏ இன் வர்க்கம் சக கொஸ் வர்க்கம் ஏ இன் வர்க்கம் மைனஸ் சைன் வர்க்கம் ஏ கொஸ் வர்க்கம் ஏ. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போறோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி ஒன்று எடுத்துக்குவோம். ஏ சக பி முழுவதின் வர்க்கம்னா ஏ வர்க்கம் சக 2ab சக பி வர்க்கம். இப்போ ஏ வர்க்கம் சக பி வர்க்கம்க்கு பதிலாக ஏ சக பி முழுவதின் வர்க்கம் மைனஸ் 2ab எழுதலாம். அதை நம்ம இங்கே யூஸ் பண்ண மாதிரி இருந்தா இந்த சைன் வர்க்கமே தான் ஏ, கொஸ் வர்க்கம் ஏ வந்து பி அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு தெரியும் சைன் வர்க்கம் ஏ சக கொஸ் வர்க்கம் ஏ அதனுடைய வர்க்கம் மைனஸ் 2 சைன் வர்க்கம் ஏ கொஸ் வர்க்கம் ஏ அதோட மைனஸ் சைன் வர்க்கம் ஏ கொஸ் வர்க்கம் ஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ சைன் வர்க்கம் ஏ சக கொஸ் வர்க்கம் ஏங்கிறது 1 வர்க்கம் மைனஸ் 2 சைன் வர்க்கமே கொஸ் வர்க்கமே மைனஸ்ல இருக்கு. அங்க மைனஸ் சைன் வர்க்கமே கொஸ் வர்க்கமே எல்லாம் சேர்த்து 3 சைன் வர்க்கம் ஏ கொஸ் வர்க்கம் ஏ அப்படின்னு வரப்போகுது. இப்போ 1 மைனஸ் 3 சைன் வர்க்கம் ஏ கொஸ் வர்க்கம் ஏ. ஆகவே எல்ஹெச்எஸ் சமன் ஆர்ஹெச்எஸ். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா செக் தீட்டா சக டேன் தீட்டா மைனஸ் 1 செக் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா சக 1 சமன் 2 டேன் தீட்டான்னு சொல்லியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு பெரிய கேள்வி மாதிரி இருந்தாலும் சரியான லேசான ஒரு கேள்வி. இப்போ வந்து எல்ஹெச்எஸ் வந்து எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் சமன்
செக் தீட்டா சக டான் தீட்டா மைனஸ் 1 செக் தீட்டா மைனஸ் டான் தீட்டா பிளஸ் 1. இப்போ செக் தீட்டா சக டான் தீட்டா மைனஸ் 1. இப்போ இந்த மைனஸ் பொதுவா எடுத்தா செக் தீட்டா மைனஸ் டான் தீட்டா மைனஸ் 1 இது முழுவதுக்கும் பிராக்கெட். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த டான் தீட்டா மைனஸ் 1 இருக்கு, டான் தீட்டா மைனஸ் 1 இருக்கு. இது பாத்தீங்கன்னா செக் தீட்டாவை a அப்படின்னும் டான் தீட்டா மைனஸ் 1 வந்து b அப்படின்னு எடுத்தா a சக b a சக b அப்படிங்கிற வடிவத்துல இது வந்து இருக்குது. இப்ப a சக b தர a சக b எவ்வளோ? a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம், அவ்வளவுதான். அப்ப செக் தீட்டா முழுவதின் வர்க்கம் மைனஸ் டான் தீட்டா மைனஸ் 1 முழுவதின் வர்க்கம். அப்ப இது செக் வர்க்கம் தீட்டா மைனஸ் டான் வர்க்கம் தீட்டா பிளஸ் 1 மைனஸ் 2 டான் தீட்டா முழுவதுக்கும் பிராக்கெட். இப்போ செக் வர்க்கம் தீட்டா இங்க வந்து மைனஸ் டான் வர்க்கம் தீட்டா மைனஸ் 1 சக 2 டான் தீட்டா. நமக்கு தெரியும் செக் வர்க்கம் தீட்டா மைனஸ் 1ங்கிறது டான் வர்க்கம் தீட்டா மைனஸ் டான் வர்க்கம் தீட்டா சக 2 டான் தீட்டா. இப்ப டான் வர்க்கம் தீட்டா வெச்சுனா 2 டான் தீட்டா சமன் RHS. இப்போ இங்க அடுத்த கேள்வியில கொசெக் 4a மைனஸ் கொசெக் வர்க்கம் a சமன் கொட் வர்க்கம் a சக கொட் 4aன்ட்டு மாத்த சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இது என்ன செய்ய போறோம் அப்படின்னா LHS எடுத்துக்கலாம். LHS எடுத்துட்டு கொசெக் 4a மைனஸ் கொசெக் வர்க்கம் a அப்படின்னா இந்த கொசெக் 4a கொசெக் வர்க்கம் a முழுவதின் வர்க்கம் மைனஸ் கொசெக் வர்க்கம் a அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ரைட்டா? இப்போ கொசெக் வர்க்கம் a 1 சக கொட் வர்க்கம் a அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். முழுவதின் வர்க்கம் மைனஸ் 1 சக கொட் வர்க்கம் a. இதை நம்ம எப்படி எழுதுறோம், இதை எழுதுறோம் அப்படிங்கறத நம்ம போன வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோக்களை பார்த்துக்கலாம் நீங்க. 1 சக 2 கொட் வர்க்கம் a சக கொட் 4a மைனஸ் 1 சக கொட் வர்க்கம் a இதுக்கு பிராக்கெட். 1 சக 2 கொட் வர்க்கம் a சக கொட் 4a மைனஸ் 1 மைனஸ் கொட் வர்க்கம் a. இந்த சக 1 இந்த சக 1 இல்லாம போயிடும். இங்க 2 கொட் வர்க்கம் a இருக்கு, இங்க ஒரு கொட் வர்க்கம் a இல்லாம போயிடும். அப்ப கொட் வர்க்கம் a சக கொட் 4a சமன் RHS. அடுத்த கேள்வி கொசேயின் கீழ் 1 மைனஸ் tan a சக sin a இன் கீழ் 1 மைனஸ் கொட் a சமன் sin a சக cos a அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல வந்து LHS எடுப்போம். cos a 1 மைனஸ் tan a சக sin a 1 மைனஸ் கொட் a. சரியா? இப்போ என்ன செய்ய போறோம்னா 1 மைனஸ் tan a sin a இன் கீழ் cos a என்று எழுத போறோம். சக sin a 1 மைனஸ் கொட் a cos a இன் கீழ் sin a என்று எழுத போறோம். அடுத்து நடக்கும், இந்த cos a இங்க பெருக்கப்படும், பெருக்கப்படுச்சுன்னா முழுவது கீழே cos a இருக்கும், cos a மேல போயிட்டு பெருக்கப்படும். இப்ப cos வர்க்கம் a அதன் கீழ் cos a மைனஸ் sin a. இது எப்படி வந்துச்சுன்னா விளங்கல அப்படின்னு சொன்னா பாத்தீங்க இது எப்படி வருதுன்னு. cos a இப்ப இங்க 1 மைனஸ் sin a கீழ் cos a னா இது ஃபர்ஸ்ட் இங்க மட்டும் பெருக்குறோம். பெருக்குனா cos a மைனஸ் sin a ன்னு வரும். அது கீழே cos a ன்னு இருக்கும். அடுத்து இதே எப்படி எழுதலாம், cos a இது பிரிக்குது, cos a மைனஸ் sin a அதன் கீழ் cos a வந்து இதை பிரிக்குது. அப்ப cos a இதை பெருக்கலாம் மட்டும் cos a கீழே cos a மைனஸ் sin a. அப்ப என்னது cos வர்க்கம் a கீழே cos a sin a cos a மைனஸ் sin a அப்படின்ட்டு இதை எழுதலாம். நம்ம இதுல இருந்து இது எப்படி வந்திருக்கோம்ட்டு உங்களுக்கு இதை பார்த்தா தெரியும். ரைட்டா?
இப்போ அடுத்து அதே மாதிரி இதை எழுதலாம் சைன் வர்க்கம் ஏ சைன் ஏ மைனஸ் கொசே. இப்போ என்ன பண்ண போறோம், இதுல இருந்து மைனஸை வெளியே எடுக்க போறோம். இப்போ கொஸ் வர்க்கம் ஏ கீழே கொசே மைனஸ் சைன் ஏ மைனஸ் சைன் வர்க்கம் ஏ கொசே மைனஸ் சைன் ஏ. ரைட்டா? இப்போ கீழே பகுதி ரெண்டும் சமனா இருக்கு, அப்போ ஒன்றுலே தான் கொஸ் வர்க்கம் ஏ மைனஸ் சைன் வர்க்கம் ஏ கீழே கொசே மைனஸ் சைன் ஏ. இப்போ இது வந்து ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் வடிவத்தில் இருக்கு. அப்போ ஏ செய்ய பி ஏ செய்ய பி வடிவத்தில் எழுதோம்னா கொசே மைனஸ் சைன் ஏ கொசே சக சைன் ஏ கீழே கொசே மைனஸ் சைன் ஏ. இது ரெண்டு வெட்டுப்படுத்தலாம், மிச்சம் கொசே சக சைன் ஏ. இது என்னது RHSக்கு சமனாக இருக்கும்.